ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபைனலி கோட் மூவி ரிலீஸ் ஆயிட்டு. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஏஐ மூலமாக அந்த மாஸ்க் வச்சு கொடுத்து இருந்தோம்னா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஏஐ ரீசெண்டாக கூட வந்துச்சு. அந்த வாய்ஸ் வந்து மணி அவர்கள் கொடுத்துருக்காங்க. குட் நைட் ஃப்ரேமில் வருவாங்களா, குட் நைட்டில் வர மூவியில் வருவாங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் உள்ள கொண்டு வர சூப்பராக தான் இருந்துச்சு. ட்ரெயினில் வச்சு நடக்குது சம்பவம் நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே போய் வில்லனை கரெக்டாக வில்லனை ஸ்டார்டிங்ல கொண்டு வந்து 68 international successful operation. என்ன ஸ்டார்டிங்ல வில்லனை கொண்டு வந்தோன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயராம் அவர்கள் அதாவது டீம் ஹெட்டை மீட் பண்றாங்க. இது ரகசிய உளவாளி. ஸோ இவங்க ரகசியமா தான் எல்லா இதுவும் பார்த்துட்டு இருக்காங்க, ரகசியமா தான் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப சூப்பர். சரி ஓகே விஜய் சார் அவங்க எப்படியோ நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராச்சு. பிரசாந்த் சார், பிரபுதா சார் இவங்க எல்லாருமே ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மேகா மேம், லைலா, மீனாட்சி சௌந்தரி இவங்க எல்லாருமே நல்லா பெஸ்ட் ஆக்டிங் தான் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பாட்டு ஒரு தான் கொஞ்சம் ஒரு நல்லா இருந்துச்சு. இப்போ என்னதுன்னா இவங்க வந்து இந்தியாவுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வில்லனை காமிச்சாச்சு. வில்லனை காமிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ரிவெஞ்ச் பார்ட்டாக தான் இருக்கு. அதாவது இவங்க ஒரு சாட்ஸோர் டீமு விஜய் வந்து மிஷின்ஸ் தான், அந்த மிஷின்ஸ் தான் போய் இது பண்றாங்க. அதுல வில்லன் தப்பிச்சிடுறான். தப்பிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா அவனை பழிவாங்கறதுக்காக தான் அது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. படையமையா சோட்டமையா அது ஒரு படம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். ரொம்ப எல்லாமே நிறைய இது விஷயம் உள்ள வச்சிருப்பாங்க. அதாவது பப்ஜி மாதிரி தான் ஃபுல்லா டக்குன்னு ஒரு ஷார்ட்டா போய் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படம் ஏன் ஃபர்ஸ்ட் வில்லனை கொஞ்சம் ஒரு பாதிகளை வில்லனை கொண்டு வந்தா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் படம். இந்த படத்துலேயே நிறைய லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். ஸோ ஃபைனலி நான் போட்ட வீடியோ வந்து ஓரளவு 1K கிட்ட வர போகுது. எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்னும் 1K தான். நம்ம 300 200 250 சம்திங் தான் எவ்வளோ இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோட பாதிக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காம பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ வர மூவில எல்லாமே விஜய் மறுபடியும் அதே ரெஃபரன்ஸ். சரி ஓகே ஃபைனலா மூவி வந்துட்டு ஓரளவு ஒன் டைம் பார்க்கலாம், தேட்டர்ல போய் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நிறைய அந்த டிஏஜிங்ல அந்த மூவி ஃபேஸ்லாம் காட்டும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதாவது அவங்க பையன் சொல்றாங்க. ஸோ ரியல் பையனா நடிக்க வச்சிருக்கலாம். அதான் நேம் மட்டும் சஞ்சய்னு வச்சாச்சு. ஸோ அந்த ரியல் அவங்க பையனும் நடிக்க வச்சிருக்கலாம். எனக்கு அது நடிக்க வச்சா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் பார்ப்போம்னா எம்பசிக்கு போறாங்க. கரெக்டாக எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தாய்லாந்து ஒரு மிஷின் இருக்கு. தாய்லாந்து மிஷினுக்கு போறாங்க இவங்க எல்லாரும். விஜய் என்னன்னா அவங்க ஃபேமிலியோட கூட்டு போறாங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த இது ஸ்னேகா வந்து பிரசவம் இதாகும் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பையன் காணாமல் போயிடுவான். கரெக்டாக பையன் இறந்துருவான்னு சொல்லி டெத் ஆயிரும் சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம பிரேம்ஜி அண்ணா கொஞ்சம் காமிச்சாங்க. எம்பசியில் மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க. அதாவது பிரசன்ட் சார் பொண்ணுக்கு அப்போ கல்யாணம் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாம் மீட்டிங்காக சேர்ந்துருக்காங்க. ஸோ அப்போ தெரியல இது பிரபுதேவோட சூழ்ச்சின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தெரியும். லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. ஸோ இங்கே எம்பசியில் ஒரு ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக யுகேந்திரன் அவர்கள் வராங்க. அவங்க நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்ககிட்ட ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் நேரம் நம்ம இளைய தளபதி உள்ள வராது. உள்ள வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அதாவது செல்ஃப் டு செல்ஃப் நம்மளே பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஜய் மூஞ்சி பார்த்த மாதிரி கொஞ்சம் அப்படி இதாக இருக்கு. பட் அந்த டிஏஜிங் மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த இதில் சீனில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. மற்ற அந்த இது அதில் தான் ஒரு பைக் சீனே வரும். அந்த சீனில் பார்க்கும்போது அப்படி ட்ரைலரை பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கு. அது கொஞ்சம் மாற்றம் இந்த மாதிரி இல்லை. பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க பாஸ் வராங்க. பாஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க விஜய் சார் ஏதோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஃப்ளைட்லேருந்து இறங்கி டக்குன்னு விஜய் சார் தான் ஃபோன் அடிப்பேன். அதுக்கு முன்னாலே பிரபுதேவ ஃபோன் அடிப்பேன். அது லாஸ்ட்டில் தான் தெரியும். ஹெல்மெட்டோட தான் ஃபுல்லாகவே அது அவர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா அது இளைய தளபதி. ஸோ அங்கேருந்து எல்லாமே முடிச்சு கரெக்டாக லாஸ்ட் சீன் வரைக்கும் வரும். லாஸ்ட் சீனில் தான்
ஓரளவு தெரிஞ்சிடும். அப்பதான் ஸ்டேடியம் எல்லாமே ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் ஸ்டேடியம் எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னால அந்த நம்ம எல்லோ சாரி இப்போ ரீசெண்டாக ட்ரெயினிங் போகிறது எல்லோ சாரி அந்த பாட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். பட் என்னன்னா சம்மந்தம் இல்லாம பாட்டு இருந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அதாவது அங்க ஒரு ஆள் இறந்துருப்பாரு. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு ஆள் இறந்துருப்பாரு. இளைய தளபதி இருப்பாரு. அதுல ஒரு சாங்குக்காக போட்டு சாங் அதில் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்டா அங்க ஒரு ஆள் இறந்துருக்காங்க, அதுக்கு தெரியாம நீங்க சாங் வேற போட ஆரம்பிக்கலாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த ஒரு பாட்டு மட்டும் ஒரு 2, 3 சில இடத்துல பாட்டு மட்டும் எனக்கு இதுல இருந்தா கரெக்டா இருக்கும், இதுல இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அங்கதான் விஜய் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கட்டி போட்டு வச்சதுக்கு அப்புறம் வில்லன் என்ட்ரி ஆகுறான். வெளியே என்ட்ரி ஆனதுக்கு ஃபுல்லா கரெக்டா யூனியெல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் அவங்க ஸ்குவாட் எல்லாமே வந்து இது பண்ணிடுவாங்க. அதாவது ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வந்துருவாங்க. பிரபுதேவ் கரெக்டா வில்லன் பேரை வச்சு கூப்பிட்டு இருப்பான். கடைசியா பார்த்து அங்க இருந்தது நம்ம பிரசாந்த் சார் ஒரு இதுல இறந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இறக்கல. கரெக்டா ரீஎன்ட்ரி கொடுத்துருவாங்க. அதுல நீதான் என் பொண்ணு சொல்லி அவங்களையும் முடிச்சு ரெஃபரன்ஸ் கொஞ்சம் நிறைய கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ஓரளவு ஒரு சில இதுல லைட்டா கொஞ்சம் இடிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே படம் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. மற்றபடி டிஐஜிங் பண்ண அந்த சின்ன பையன் வச்சு ஏற்கனவே சொன்னதுதான், அவங்க பையனை அடிக்க வச்சா கூட சூப்பரா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அவங்க பையன் அடிச்சு கொண்டு வந்தா சரி இவங்க பையன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் அந்த ஸோ படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான். ரெஃபரன்ஸாகவே ஒரு படம் இருந்த மாதிரி இருக்கு. எனக்கு லைட்டாக தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நிற்கிறேங்க. கோட் மூவி ரிலீஸ் ஆயிட்டு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் லாட் ஆஃப் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் இருந்தேன், போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ 2-3 நாள் கழிச்சு தான் முன்னாடி போனேன். போயிட்டு மூவி பார்த்துட்டு ஸோ ரிவ்யூ போடுறதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஸோ மறக்காம பாருங்க. ஆனால் தேட்டரில் போய் பாருங்க, அதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடி வேற எதுலையும் பார்க்காதீங்க. ஓரளவு பார்க்கணும்னா நீங்கள் தேட்டரில் போய் தான் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.